படம் அருமையாக இருக்குங்க சார். அனைத்து ஐயப்ப சாமிகளுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் வந்து திரைக்கு வந்து பார்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வெள்ளூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி சேர்ந்த மறைந்த டிஎஸ்பி அவர்களுடைய மகன் விஜய் பிரசாத் அவர்கள் கேமரான்பேட்டை சேர்ந்த தம்பி அவர்கள் நடித்து கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும். அதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒத்துழைப்பு நல்கி தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஐயப்பனுடைய அருள் பெறுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயப்பனுடைய படம் தயவுசெய்து எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒரு மகன், அதாவது ஒரு அப்பா பிள்ளைய தலைமையில தூக்கி வச்சிருந்தா ஆடுவார். அது போல அவர் வந்து ஒரு கொடி நாட்டிட்டாரு. அவர் பிள்ளையா இருந்து உயர்ந்த கொடி நாட்டி இந்த இந்திய மண்ணில் பெரிய ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று இடத்துல அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்ள இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எங்க நண்பன் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு, கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் எக்ஸலண்ட் சார், சூப்பர் சார். படம் நல்லா வந்திருக்கு. ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் வந்து நல்லபடியா பார்த்துட்டு போங்க. சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாமி படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஐயப்பன் படம் வந்திருக்கு. பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ஐயப்பனுடைய அருளை பெறவும் இன்னும் நிறைய ஆதரவு கொடுக்கவும் நாங்கள் படக்குழுவின் சார்பாக தெரிவிச்சோம். ஓகே. சாமியே சரணம் ஐயப்பா. அனைத்து சாமிமார்களும் குருசாமியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு. இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, கருப்பு சாமி வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. எல்லாரும் வந்து விஷுவலா இந்த தியேட்டர்ல அந்த ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது நம்மையே அறியாம இறை பக்தி நம்முள் வரும் என்பதை ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 34 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ சபரி ஐயப்பன் என்ற ஒரு திரைப்படம் இன்று மாபெரும் வெற்றியாக இன்று திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் வேலூரை சார்ந்த கலைஞர்கள் திரு விஜய் பிரசாத் மற்றும் கஞ்சா பாண்டி, அது வந்து ராஜா தேசிங்க சார்ந்த ஒருத்தர் மூலியமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். கேட்டாங்க இந்த மாதிரி இந்த பக்தி பாட்டை நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு, என்ன மகிழ்ச்சியோட, ஏன்னா ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் வந்ததுனால இது கண்டிப்பா நான் பண்ணி தரேன் சார்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் எல்லாம் வந்து சிறப்பா பண்ணிருக்கேன். ஃபீல் பண்ணிச்சு. இதுல வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நார்மல் பாடல்கள்னா அதை பண்ணலாம். இந்த பக்தி பாடல்கும் போது முழுக்க முழுக்க பக்தி, அந்த பாடல்கள் கேட்கும்போது கண்டிப்பா ஒரு உணர்வு, பக்தி உணர்வை தூண்டணும் அந்ததுக்காக தான் அதை நாங்க சிரத்தையோட. ஆமா சார், நான் வேலூர் தான். ஆமா ஆமா ஆமா. ஆல்ரெடி யோகன் ஒரு படம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு பெயரிடப்படாத 2 படங்கள் இந்த டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகுது. அனைத்துக்கும் பண்ணியிருக்கேன். இரவே நல்லால் எல்லா படங்களும் விட்டாகணும். உங்கள் சார்பில் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாமியே சரணமையப்பா. என் பேர் கெஞ்ச கருப்பு. 18 வருஷமா போராட்டம். சொக்கத்தங்கத்தில் பின்னால தான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்க வச்சாங்க. அது பிறகு பல படங்கள் பண்ணாலும் பேசப்படாத இருந்தது. ராஜா தேசிங் வேலூர் டைரக்டர் வந்து ராஜா தேசிங், அவர் வேலூர் சேர்ந்தவர். அப்போது கிளாஸ் பண்ணுறதால எனக்கு பல படங்கள் பண்ணதால் அவர் கூப்பிட்டு எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கும் நன்றி. இந்த ஐயப்பனவர்களால் நல்ல கேரக்டரும் பண்ணியிருக்கிறேன். ஒரு காமெடியான வில்லனாலும் தியேட்டருக்கு 34 வருடம் கழித்து ஐயப்பன் படம், இந்த படம் நல்லா தரமாக வந்திருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு எந்த கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க, நீங்கள் தான் அதை வெற்றி பெற செய்யணும். உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த படம் நல்லா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இறைவன் வல்ல கேட்டு நன்றி சொல்லிக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம். நான் உங்கள் கராத்தே சிஜே சக்திவேல் வேலூர். என்னை அறிமுகப்படுத்திய திரு ராஜா தேசிங் டைரக்டர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா தேசிங்கனுடைய இது 3வது படம்.
அவர் ஏற்கனவே 2-3 படத்துல எங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கார் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களை. இவர் கலைமகள் அலைமகள் மலைமகள் என்ற மாதிரி இந்த படத்துல வந்து சண்டை காட்சிகளும் பாடல் காட்சிகளும் இறைவனை பற்றிய அனைத்து நிகழ்ச்சிகளும் இருக்கும். அதனால வந்து இது வந்து ஒரு பக்தி படமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பக்தி படம் வருது. அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம், என் பேர் விஜய் பிரசாத். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஒரு திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துடைய சிறப்பு என்னன்னா 34 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல வந்து இந்த திரைப்படம் தான் ஸ்ரீ சபரி ஐயப்பன். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னா இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க ஐயப்ப பக்தர்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஐயப்ப வழிமுறைகள், ஐயப்பனை எப்படி வழிபடணும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பெண்கள் ஏன் சபரிமலைக்கு போகக்கூடாது, அதுக்கு உண்டான காரணம் என்ன, அது மொத்தமே சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாம் திரையில் வந்து பார்க்கணும். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது வேலூருக்கு. இந்த திரைப்பட இயக்குனர் திரு ராஜா தேசிங்கு, அவர் வேலூரை சார்ந்தவர். இந்த திரைப்படத்தின் மியூசிக் டைரக்டர் அவர் அரவிந்த் பாபு சார், அவரும் வேலூரை சார்ந்தவர். இந்த திரைப்படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன், நானும் வேலூர் சார்ந்தவன். மற்றும் இந்த திரைப்படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருப்பார் கஞ்சா பண்ணின்னு, அவரும் வேலூர். விஸ்வான்னு ஒரு பையன் பண்ணியிருப்பார் சுல்லானா, அவரும் வேலூர் சார்ந்தவர். அதனால நம்ம வேலூர் மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்த்து எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கணும், உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மெயினாக இந்த படத்தில் வந்து பெண்கள் ஏன் மலைக்கு போகக்கூடாது, என்ன காரணம்ன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரீசனான விஷயம்தான். நீங்கள்லாம் வந்து திரையில் பாருங்கள். இதில் மொத்தம் வந்து சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாங் எல்லாமே ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும். மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பார் நம்ம அரவிந்த் பாபு சார். நீங்கள் எல்லாம் திரையில் வந்து பார்த்து எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கணும், எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.